Hello everyone, welcome back to the channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது Applied Mathematics 2 ஓட 4th exercise Sinusoidal Waveform of Current and Voltage. ஃபஸ்ட்டு எக்ஸைஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் சிலது மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்க்கலாம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போன அப்புறம் எக்ஸ் மினிமம் 0வும் எக்ஸ் மேக்ஸிமம் 0.5ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒய் மேக்ஸிமம் -600 ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒய் மேக்ஸிமம் +600 கொடுக்குறோம். இது சேஞ்ச் பண்ண அப்புறம் டேட்டா செட்டை டைப் பண்ணுறோம். டேட்டா செட் வந்து I of m ஈக்குவல் டு 1110, ஒமேகா ஈக்குவல் டு 90, R is equal to 5. இந்த 3 டேட்டா செட்டையும் முதல்ல டைப் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் I of t கண்டுபிடிக்கிறோம். I of t is equal to im sin omega t. im கொடுத்தப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு sin omega t கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து Vm கண்டுபிடிக்கிறோம். Vm வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ், Im வந்து மேக்ஸிமம் கரண்ட். Vm ஈக்குவல் டு ImR. இதுதான் Vmோட ஃபார்முலா. இது கொடுத்தோன்னே நமக்கு Vmோட வேல்யூ கிடைக்கும். இப்போ V of t கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல I of tனா வேவ் ஃபார்ம் ஆஃப் கரண்ட், V of tனா வேவ் ஃபார்ம் ஆஃப் வோல்டேஜ். V of t வேவ் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு Vm sin omega t + π/2. இப்போ V of t கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம IRMS கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் மீன்ஸ் ஸ்கொயர் கரண்ட், அதுதான் IRMS. IRMS ஈக்குவல் டு IM டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. IM டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் SQRT தான் கொடுக்கணும். 2 கொடுத்தா IRMS கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் F ஈக்குவல் டு ω/2π. இந்த ஃபார்முலாவை இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணால் நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் F is equal to ω/2π. இதுதான் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. இப்போ ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு t is equal to 0ன்னு டைப் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் I is equal to t, I of tன்னு டைப் பண்ணுறோம். I is equal to t, I of t டைப் பண்ணதுக்கப்புறம் V is equal to t, V of tன்னு டைப் பண்ணுறோம். கேபிட்டல் V ஸ்மால் விலாம் கரெக்டாக நோட் பண்ணி டைப் பண்ணுங்கள், ஏன்னா மிஸ்டேக் வந்துடும். கேபிட்டல் V is equal to t, V of t டைப் பண்ணுறோம் இன்புட் பாக்ஸில். இப்போ டைப் படிச்சுன்னா நமக்கு IV எல்லாம் கிடைக்கும். நான் டைப் பண்ணும்போது I is equal to t, V of tன்னு டைப் பண்ணிட்டேன், தப்பு. I is equal to t, I of t, அதுதான் ஐயோட வேல்யூ. அதனால் திருப்பி நான் சேஞ்ச் பண்ணுறேன். I is equal to ஓப்பன் ப்ராக்கெட் t, I of t. இதுதான் கரெக்ட் ஃபார்முலா ஃபார் I. இதை டைப் பண்ணோடனே ஐயோட வேல்யூ கிடைக்கும். ஐயோட பாயிண்ட் நம்ம ஷோ பண்ண தேவையில்லை, அதனால் ஐயோட பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டேபிளுக்காக இன்புட் பாக்ஸை ஸ்லைடர் டூலுக்கு போய்ட்டு இன்புட் பாக்ஸ் டீக்கு ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு பேர் டீன்னு வச்சுட்டு டீயை லிங்க் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ்க்கு 2 டேபிள் இருக்கும், ஆனால் ஒரே விண்டோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த எக்ஸசைஸை. இப்போ நம்ம டீக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டீயை லிங்க் பண்ணுறோம். டீயோட வேல்யூவை மாற்றி ஐ இல்லை செகண்டு காலத்தை I of tக்கு நோட் பண்ணிட்டு வரோம். டி வேல்யூவை 0லேருந்து 0.5 வரைக்கும் இன்புட் பாக்ஸில் வேரி பண்ணிட்டு ஐயோட செகண்ட் வேல்யூ I of tயை நோட் பண்ணிட்டு வந்தால் ரைட்டிங் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த விண்டோவை பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வேர்டில் பேஸ்ட் பண்ணால் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.